Good evening, praise Lord. Welcome to this video. நேரத்தில் நம்முடைய அவிசுவாசம் அதை நம்ம எப்படியும் நம்ம வெளிப்படுத்திடுறோம் நம்ம பேசும்போது. அப்படி நிறைய பேருக்கு உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை. அதேமாரி பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதேமாரி வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பெதாஸ்தா அப்படி ஒரு குளம் இருந்தது. அதை தேவதூதன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவன் கலக்குவான். அப்போ முதல்ல யார் அது உள்ளே இறங்குறாங்களோ அவங்க குணமாகறாங்க அப்படிங்கிறத என்னால் விசுவாசிக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது கர்த்தர் இந்த சரீரத்தை பார்த்தாலே நம்ம சொல்லலாம் இதை படைச்சவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. இவங்க அதெல்லாம் நம்புகிறாங்க. அதில் வியாதி வருது, 38 வருஷம் வியாதிக்காரங்களாம் இருக்கிறான், அதெல்லாம் இருக்குதாம்மா. ஆனால் பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்குது, அதை தேவதூதன் கலக்கிறான். அது அப்போ உள்ளே இறங்குறவங்க குணமாகறாங்க. அதை எங்களால் விசுவாசிக்க முடியல. ஸோ பைபிளில் பாதி பாதி அறுத்து எடுத்துருவாங்க போல இருக்கு. ஒரு பேஜிலே அறுத்து எடுத்துட்டு பாதி பேஜஸையும் நறுக்கி எடுத்துட்டு அப்படி இருக்கலான்ட்டு இருக்காங்க போல இருக்கு. அதாவது ஆவியும் சாத்தானும் இல்லாட்டி வேதாந்தத்தில் 2 அட்டை தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய புதையர்கள் சொல்வாங்க. அதுபோல் எனக்கு கூட அப்படி இருந்தது. ஆவி இருக்குதா சாத்தான் இருக்குதான்னு அப்போல்லாம் இருந்தது. ஸோ அதை நிறைய வீடியோஸில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியாமல் சோர்ந்து மனநோவுக்கு உள்ளாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதோட கர்த்தரால் தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக நோய் இல்லாமல் இருக்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அது கர்த்தரால் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் சாட்சியாக நான் சொல்ல